ஓகே, ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் எப்படி ஆட் பண்ணும், இண்டெக்ஸில் என்ன இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஓகேவா. ஸோ இன்னொரு செகண்ட் என்ன கொடுத்துருப்பேன், ஆப்ஷன்ஸ் மேலே கொடுத்துருப்பேன். ஸோ என்னெல்லாம் நோட் பண்ணிக்கோ, நீங்கள் கால் ஆர் புட் எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன்ஸ் இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இண்டெக்ஸ் இண்டிகேட்டர். மற்ற டைம் வந்து இப்போ காலில் இல்லை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் இருக்குன்னா இண்டெக்ஸ் வந்து ஹைட் பண்ணிடணும், இல்லைனா டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து அடிக்கடி எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் ஹைட் பண்ணிடுங்க. அது கண்டிப்பாக பண்ணணும். மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் ஒரே சார்ட்டில் இருக்கவே கூடாது. ஸோ இங்கே வந்து இன்னைக்கு செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் 23,800 and 24,200 புட். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக 2 லேஅவுட் வந்து பேரலாக வச்சு தான் செக் பண்ணணும். ஒரே ஒரு லேஅவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டில் வந்து என்ட்ரி ஜென்ரேட் ஆயிருக்கா, காலில் என்ட்ரி ஜென்ரேட் ஆயிருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஆப்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா 2 சார்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கு, ஒன்று தான் வருது அப்படின்னா மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வந்து பண்ண முடியும் ட்ரேடிங் வியூவில். ஓகேவா. ஸோ இப்போ கால் எடுக்கிறச்சுல என்ன செட்டிங்ஸ் இந்த இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. மற்ற எந்த இண்டிகேட்டருமே ஆட் பண்ணக்கூடாது, இல்லை வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ காலில் வந்து இந்த செட்டிங்ஸ் சாரி நாட் த சோர்ஸ் கோட், செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நிமிஷம். ஸோ இந்த செட்டிங்ஸில் இங்கேயுமே எதுவும் பெருசாக மாற்ற வேணாம். இப்போ டிஃபால்ட் இன்புட்ஸ் இதெல்லாம் எதுவுமே மாற்ற வேணாம். இன்புட்ஸில் இந்த சார்ட் வந்து கால் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டீபக் லேபிள்லாம் அன்டிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். ஓகேவா. இப்போ இது புட்டு, இங்கே மேலே புட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த செட்டிங்ஸில் திஸ் சார்ட் இஸ் புட் அது மட்டும் செட் பண்ணால் போதும். வேறு டீபக் லேபிள் இந்த மாதிரி T1 ஹிட்லாம் எதுவுமே எனேபிள் பண்ண வேணாம். அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட் வந்து சேமாக வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எப்படின்னா இன்னைக்கு வந்து இப்போ சேம் அதே போல தான் என்ட்ரி எப்போ பை வருதோ பாப்அப் வந்து ஸ்டேபிள் ஆன அப்புறமா வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வரப்போ ட்ரையல் செல் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்னிங் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து PE பை வந்து கிடச்சிருக்கு. எப்போ 298ல் கிடச்சி, இதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 343 வரை போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரையல் பார்த்துக்கோங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரையல் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து SL அடிச்சு தான் மேலே போயிருக்கும். ஸோ அது பட் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் அப் டு எவ்ரி இண்டிவிஜுவல். அவங்க சில பேர் வந்து 10 பாயிண்ட்ஸ் எனக்கு போதும்னு நினைக்கலாம். சில பேர் வந்து இல்லை எனக்கு 50 பாயிண்ட்ஸ் வரை போகணும்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். பட் we do not guarantee எல்லா கால்மே வந்து 50 பாயிண்ட்ஸ் போகுன்றது கிடையாது. சம் கால்ஸ் இப்போ இந்த கால்லாம் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கு. 160 to 170 தான் போயிருக்கு. இந்த இடத்துல வந்து 173 வரை போயிருக்கு. அவ்வளோதான். ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கு. நீங்கள் வந்து இது 20 வரை போகும், நான் வந்து இது வைக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேவே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு SL தான் அடிச்சிருக்கும். இங்கே வந்து லோ வந்து 124 வரை லோ வந்துருச்சு. ஸோ SL வந்து எப்போ 25 வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ட்ரையல் SL வந்து இட்ஸ் அப் டு எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ். அப் டு மினிமம் 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் லாக் பண்ணுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி இண்டிவிஜுவல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நான் சொல்ல போல் இப்போ நீங்கள் வந்து 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ட்ரையல் பண்ணீங்கன்னா இப்போ இங்கே பை வந்து 298ல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 308 310லேயே ட்ரையல் SL பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 307ல் வந்து SL அடிச்சுட்டு திருப்பி எங்கே வர போயிடுச்சு, 343 வரை போயிடுச்சு. பட் நீங்கள் தானே 10 பாயிண்ட்ஸ் ட்ரையல் SL வைக்க சொன்னீங்க அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா இப்போ அதே இது நீங்கள் ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு SL அடிச்சிருக்கும்ல. இப்போ இங்கே வந்து நீங்கள் 160லேருந்து 170 போகிறப்ப நீங்கள் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் காஸ்ட்டில் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு SL அடிச்சிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும், எத்தனை SL வந்து என்னால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியுன்றது. ஓகேவா. மற்றபடி வேறு எந்த செட்டிங்ஸ் எதுவுமே மாற்ற தேவையில்லை. நீங்கள் கால்னா இங்கே கால் இருக்கணும், இங்கே புட்னா இங்கே புட்டு இருக்கணும். மல்டிபிள் சார்ட்ஸ் இங்கே இருக்கக்கூடாது. இப்போ சில பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா இதே இதுலேயே வந்து 2 இண்டிகேட்டர் இப்போ இந்த 2யுமே எனேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க. இண்டெக்ஸையும் எனேபிள் பண்ணியிருக்காங்க, இது புட்டையும் எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை மாதிரி பண்ணவே கூடாது. இப்போ இந்த மாதிரிலாம் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே வந்து PE பை வருது, அப்போ இப்போ இதை வந்து புட் என்ட்ரியா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. திருப்பி இங்கே ஒரு PE பை வருது, இங்கே T2 ஹிட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. இவ்வளோதான் செட்டிங்ஸு. இது போனே உங்களுக்கு ஃபர்தர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு DM பண்ணுங்கள். தேங்க்யூ.